சென்னை அடுத்த பட்டாபுரம் பகுதியில் புதிய டைடல் பூங்காவை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். இதுகுறித்து செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். தற்பொழுது இந்த நிகழ்வுக்கான முக்கிய அம்சங்கள் என்னவாக பார்க்கப்படுகிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியினை கொண்டு செல்லும் நோக்கத்துடன் ஆவடி அருகே பட்டாபுராமில் 11.41 ஏக்கர் பரப்பளவில் 330 கோடி ரூபாய் செலவில் தரை மற்றும் 21 தளங்களுடன் 5.57 லட்சம் சதுர அடி பரப்பளவில் டைட்டில் பூங்கா கட்டப்பட்டிருக்கிறது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நேரில் திறந்து வைக்கிறார். தொடர்ந்து விழாவில் பல்வேறு தனியார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு பூங்காவில் தள ஒதுக்கீட்டுக்கான ஆணைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்க உள்ளார். முதலமைச்சர் திறந்து வைக்கக்கூடிய இக்கட்டிடத்துல தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயல்பட தேவையான நவீன தொலைத்தொடர்பு வசதிகள், தடையற்ற உயரத்த மும்முனை மின் இணைப்பு மற்றும் மின் இயக்கி வசதிகள், மின்தூக்கி வசதிகள், சுகாதார வசதிகள், தீ பாதுகாப்பு மற்றும் கட்டட மேலாண்மை வசதிகள், சிசிடிவி கேமரா வசதிகள், 24 மணி நேர கண்காணிப்பு பாதுகாப்பு வசதிகள், உணவு கூடம் மற்றும் உடற்பயிற்சி கூடம் போன்ற அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இக்கட்டிடமானது 6000 தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரியும் வகையிலும் பசுமை கட்டிட வழிமுறைகளின்படியும் கட்டப்பட்டிருக்கிறது. பட்டாபுராமில் இப்புதிய டைட்டில் பூங்கா அமைக்கப்பட்டதன் மூலம் தமிழ்நாட்டின் வடபகுதியை சார்ந்த குறிப்பாக திருவள்ளூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார மாவட்டங்களில் உள்ள படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுவதன் அம்மாவட்டங்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படும் என அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உங்கள் தந்தி